ராசா தமிழ்நாடு எம்பி நிறைய விஷயங்கள் வந்து கேள்வி எழுப்பியிருக்காரு. வாட் ப்ரோ விஜய் ப்ரோ அப்படின்ட்டு அவரும் 2K கிட்ஸ் மாதிரி வந்து பேசுறாரா, ஜென்சி மாதிரி வந்து கேள்வி வந்து எழுப்புறாரா. நிறைய கேள்வி வந்து கேட்டிருக்காரு ராசா. என்ன சொல்றாருன்னா, அசாம், மேற்கு வங்கம், கேரளா இந்த முதலமைச்சர்லாம் மோடி போய் சந்திச்சாங்க, பிரதமரை சந்திச்சாங்க. அவங்க எல்லாம் 40 நிமிஷம் பேசினாங்க. ஆனா முதல்வர் விஜய்க்கு 10 நிமிஷம் மட்டும் தான் பிரதமரே வந்து டைம் கொடுத்திருக்காரு. அதற்கு பிறகு நிர்மலா சீதாராமன் மட்டும் தான் மீட் பண்ணிட்டு வந்திருக்காரு. அது அரசியல் சட்டம் சார்ந்த ஒழுங்கு விஜய் கிட்ட வந்து கிடையாது. தான் வைக்கிற அந்த பதவிக்கு தகுதியற்ற ஒரு மனிதராகவே இருக்காரு. வீரவசனம்லாம் வந்து பேசுறாரு. இதே சட்டமன்றத்துல அவரோட பாடி லாங்குவேஜை பாருங்க, திருச்சியில பேசுன ஒரு பாடி லாங்குவேஜ் வந்து பாருங்க, எல்லல்லு துள்ளலுமா வந்து இருக்கு. இது ஒப்பிட்ட மக்கள் வந்து பார்த்து வந்து புரிஞ்சுக்கணும். அப்ப திருச்சியில பேசுற இந்த வசனத்தை எழுதி கொடுத்தது யாரு? இதெல்லாம் அரசியல் தந்திரம் இல்லையா? இதெல்லாம் வந்து அரசியல்ல வந்து அவமானம் இல்லையா? இதெல்லாம் மக்கள் வந்து பார்க்கணும். அதே மாதிரி அதிமுகவா அள்ளு சீலுன்னு வந்து சொல்றாரு. இதே அல்லு சில்லு கிட்ட தான் போய் ஆட்சி தக்க வைக்கணும்னு சொல்லிட்டு சால்வையெல்லாம் போட்டு சீட்டு வந்து வாங்கினாரு. இது வந்து தில்லுமுல் அரசியல் வந்து கிடையாதா? இது வந்து அரசியல் அநாகரிகம் வந்து இல்லையா? இதெல்லாம் தாண்டி 10% அந்த இடபிள்யூஎஸ் நாடாளுமன்றத்துல சட்டம் இயற்றினப்ப இங்கிருந்த அப்ப இருந்த முதல்வர் மு.க. ஸ்டாலின் தமிழ்நாட்டுல அனுமதிக்க மாட்டோம்னு வந்து சொன்னாங்க. இந்த மாதிரி சொல்றப்ப அரசாங்கத்தை டிஸ்மிஸ் பண்ணலாம். ஆனா தமிழ் தாய் வாழ்த்து ஒரு ஜிஓ தான். அந்த ஜியோ வந்து மாத்துங்கன்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்காரு விஜய் பிரதமர் கிட்ட வந்து போய். அதெல்லாம் தாண்டி இப்ப வந்து அந்த விவசாயிகள் தொடர்ந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த தள்ளுபடிங்கிறது முழுமையா பண்ணணும், கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு. அதுக்கு ஆராசா என்ன சொல்றாருன்னா, ஆர்பிஐ கைட்லைனுங்கிறது 2025 வந்தது. அப்ப நீங்க 2026 அந்த கைட்லைனை பார்க்காம வாக்குறுதி கொடுத்தீங்களா? அப்ப கொடுத்தீங்க அப்படின்னா உங்களை வந்து ஞானிகள்னு சொல்லலாமா? அவரும் வாட் ப்ரோ நிறைய கேள்வி கேட்டிருக்காரு அவரு. ஆமா, சரமாரியான ஒரு பதிலடி தான் திமுக கிட்ட இருந்து வந்திருக்கு. பட் அதுக்கான பதிலடிய முதல்வர் விஜய் வந்து அடுத்து எங்க கூட்டம் போறாரோ அங்கதான் கொடுப்பாரு. நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அவர் 10 சந்திக்க மாட்டேங்கிறாரு விஜய். நம்ம எங்கதான் கேட்கறதுன்னு தெரியல. அதான் கூட இருந்த ஆர்எஸ் பாரதி என்ன சொல்றாருன்னா, நீங்க கேள்வி கேட்டுக்கணும்ல, டெல்லியில இருக்கிற பிரதமர் சந்திச்சோன்னே எல்லா முதல்வர்களும் என்ன பேசுனாங்கிறத வெளியில சொல்லுவாங்க. நீங்க கேட்கணும்ல அப்படின்னு பத்திரிகையாட்ட கேட்டுட்டு தான் ஆசா கேட்டவங்க. அதுக்கு ஆர்எஸ் பாரதி என்ன சொல்றாருன்னா, ஒருமையில சொல்றாரு, அவன் தான் ஓடிடுறானேங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஆராசாவும் தான் ஓடினாரு. அதை பத்தி அவர் சொல்லலையா? அந்த விசிகாவும் ஐயூஎம்எல்லும் வந்து கூட்டணி அமைச்சரவையில பங்கெடுத்த போது ரொம்ப ஆபாசமா ரொம்ப கொச்சையா தான் பேசியிருந்தாரு ஆராசா. அதை பத்தி கேள்வி கேட்கும்போது அவரும் ஓடினாரு. அதுக்கு என்ன பதில் சொல்றாரு அப்படின்னா, நாங்க வந்து அண்ணன் தம்பிக்குள்ள சில டைம் காட்டாம பேசிப்போம், எங்களுக்குள்ள எந்த வருத்தமும் கிடையாதுன்னு சொல்றாரு. அதெல்லாம் தாண்டி இந்த திமுக அதிமுக டீலிங் வச்சாங்கல்ல, அதை பத்தி எந்த திமுக இது வரைக்கும் வாயே திறக்க மாட்டேங்கிறாங்க. நீ அதை பேசுனீங்க இதை பேசுனீங்க, சரி இதுக்கு என்னங்க அப்படின்னு கேட்கிறப்ப ஆராசா என்ன சொல்றாரு அப்படின்னா, அது 2ஆம் கட்ட தலைவர்கள் பேசிருக்கலாம் அப்படிங்கிறாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் ஃபேமிலி 2ஆம் கட்ட தலைவரா மாறிட்டாங்களா? ஆமா, பேசினவங்களே இப்ப 2ஆம் கட்ட தலைவர்களா மாத்திருவாங்களா? அப்ப அந்த மாதிரிதான் நமக்கு பல கேள்விகள் வருது.